ஹாய் குட் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரைக்கவே இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து எதனாலே பாடலையும் அதனுடைய பொருள்கள், கேள்வி பதில்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ் பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பாடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாடலுடைய பொருள்களை பார்க்கலாம். குட்டீஸ் பாடலாம். எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்வது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. அவ்வளோதான் குட்டீஸ், பாடல் நம்ம பாடிட்டோம். இப்போ இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். அதாவது ஏன், எதற்கு, எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை காரண காரியங்களுடன் விளக்க முற்படுகின்றன. வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. ரோஜாப்பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. மின்மினி பூக்களின் பின்னால் அடிக்கடி விளக்கு எறிவதைப் போல் மின்னுகின்றன. காரணம் லூசிபெரஸ் ஆன்சைன் மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் மின்னுகிறது. பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளில் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன. அவை பறப்பதற்கு உதவுகின்றன. மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. புவியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலின் அலைகள் தோன்றுகின்றன. இதான் குட்டீஸ் எதனாலே பாடலுடைய பொருள்கள். பொருளை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து பொறுத்துக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1வது கேள்வி பார்த்தீங்கன்னா விண்மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிரும். விண்மீன் என்ன பண்ணும்? ஒளிரும். ரோஜாப்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவக்கும். ரோஜாப்பூ சிவக்கும். 3வது பார்த்தீங்கன்னா மேகம்ங்கிறது கருத்திருக்கும். மேகம் கருத்திருக்கும். 4 வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து எப்படி இருக்கும்? உதிரும். இலை என்னாகும்? உதிரும். பறவை வந்து பறக்கும். அடுத்து வந்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, அதாவது 1வது கேள்வி, வானவில் எப்படி தோன்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 69வது பக்கத்தில் பாடப்பொருள் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அந்த புள்ளி கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்கள். வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. அதாவது வானிலிருந்து தோன்றுகிறது வரைக்கும் உள்ளதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதே பாடப்பொருளில் வந்து கற்பவை கற்றபின் இருக்கு இல்லையா, அதற்கு மேலே உள்ள பகுதியில் வந்து பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலின் அலைகள் தோன்றுகின்றன அப்படின்னு இருக்குல்ல, அந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் 2வது கேள்விக்கான பதில். அவ்வளோதான் குட்டீஸ். எதனாலே பாடலையும் நம்ம பார்த்துட்டோம், பாடல் பொருள்களையும் பார்த்துட்டோம், கேள்வி பதில்களையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.